நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வரும்போது ஃபார்மேட் எப்படி இருக்கும்? அக்கவுண்டிங் ஃபார்மேட்ஸ். How should be the accounting format? ஒண்ணுமே இல்ல, ஒரு ரா டேட்டாவா இருக்கு. நீங்க ஒரு சின்ன ஒரு கிளப், அவங்க எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க போனீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லம்பாங்க. ஏதாவது செலவு பண்ணிருப்பீங்களா, டாக்குமெண்ட்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதை பத்தி கொடுங்கன்னா ஒரு பில் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செலவு பண்ண அப்படின்னு பில்லு, அறகுறைய பில்லை காமிப்பாங்க. அதை வச்சு தான் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். நத்திங் வில் பி தேர். இது ஆரம்பிக்கிற முன்னாடி இந்த இயர் பிகினிங்ல ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்பீங்க. அசெட்ஸ் ஏதாவது லைபிலிட்டிஸ் இருக்கு, இது மாதிரி கேட்டுதான் வாங்குவீங்க. எவ்ரிதிங் பீயிங் ஒன்லி a transaction ஃபார்மா இருந்துச்சு அப்படி சொன்னாக்க let's see the process. உங்களுக்கு எல்லாமே டிரான்சாக்ஷன் மாதிரி இருந்தால், ஓகே, டிரான்சாக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்திருந்தா you should record that twice. You have to record this twice. அதே சமயத்துல சில விஷயங்கள் அக்கவுண்ட் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. அதாவது ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துறாங்க, இல்ல ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துறாங்க. அப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். எல்லாமே டிரான்சாக்ஷனா இருந்தா டபுள் என்ட்ரி, ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் போடுங்க. அவங்க ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் கையில கொடுத்துறாங்க இல்லையா, அந்த ட்ரஸ்ட் என்ன சொல்றாங்க, சார் எங்கள்ட்ட எதுவுமே கிடையாது, ஆனா நாங்க செய்யற எல்லா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் த்ரூ பேங்க் அக்கவுண்ட் மூலமா தான் பண்ணியிருக்கிறோம், இந்தாங்க போடுங்க அப்படின்னு பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. ஸோ யூ ஹவ் பீன் கிவன் த பேங்க் அக்கவுண்ட். அதை விட்டு மிச்சம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் பேங்க் அக்கவுண்ட்ல உள்ளதை ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணோம். அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல, அக்கவுண்ட் ஃபார்மேட்ல கொடுத்தார், யூ ஹவ் டு ரெக்கார்ட் ஒன்ஸ். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, 4 பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். இஃப் நத்திங் ஸ்டேட்டட். Number 1 being opening statement of affairs. Opening statement of affairs. Statement of affairs. This is nothing but opening balance sheet, but it will not have the structure, but required to prepare to find out the opening capital fund. Opening capital fund. Second being the receipts and payment. Receipts and payment. This receipts and payment is nothing but a cash book. This is cash book. This side you have receipts and this side you have the payments. And the debit expenses, debit and credits are clear, income and expenses. Normal trading and P&L account irukum, but inga adukku badala we have to prepare income and expenditure account. Income and expenditure account. ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட். கிரெடிட் சைட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், அதை இன்கம் சைடுன்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெபிட் சைடில் we call this being expenditure side. Finally, we have to prepare the closing balance sheet. Closing balance sheet. So usually உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐட்டங்கள்ல predominant என்னென்ன இருக்குன்னு சொன்னால், we may have receipts as well as payments. Receipts as well as payment. In the receipts la namakku enna irukona, we may have capital receipts as well as revenue receipts. Revenue receipts. Adhe madri we have the payments. Payments also we have capital payments and the revenue payments. Capital payment and revenue payment. Right. Receipts and payment la we have capital receipts and capital payments. Capital receipts, capital payment அப்படிங்கிறது என்னன்னா, அசெட்ஸ் வாங்குறதுக்காக பேமெண்ட் பண்ணால் அது கேபிட்டல் பேமெண்ட். அசெட்ஸ் வித்ததுனால பணம் கலெக்ஷன் ஆச்சுன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அல்லது ஒரு லோன் வாங்குறாங்க, will have to pay repaid later period சொன்னால் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், அதை ரீபேமெண்ட் பண்ணால் கேபிட்டல் பேமெண்ட். அப்படி உங்களுக்கு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் பேமெண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படி சொன்னாக்க, that item should always transferable to balance sheet only. இது எங்க கொண்டு போயிடுவீங்க, பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போயிடணும். Is that clear? And apart from that we have revenue receipts and revenue payment.
revenue receipts as well as revenue payment. இப்படி ஏதாவது revenue receipts revenue payment இருந்தால் that should always be transferable to income and expenditure account. This revenue receipt will go to the income side, revenue payment will go to the expenditure side. அப்ப எதெல்லாம் நமக்கு revenue receipts revenue payments அப்படின்னு சொன்னாக்க அந்த classification must உங்களுக்கு. So ஏற்கனவே ஒரு லிஸ்ட் பார்த்தோம், subscription, donations. Subscriptionல ரெகுலர் மந்த்லி டொனேஷன்ஸ் மாதிரி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க that is a revenue. And entrance fees லைஃப்னு சொல்லி வந்திருந்தால் that is capital balance sheet போகணும். டொனேஷன்லயுமே ஸ்மால் அண்ட் ரெகுலரா இருந்தா ரெவென்யூ நேரா இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல போயிடணும். அண்ட் லெகாசி ஸ்பெசிபிக் என்டோமெண்ட் வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்ல போயிடணும். ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்காக ஏதாவது பணத்தை கலெக்ட் பண்ணி செலவு பண்ணீங்கன்னா அது எப்பவுமே ரெவென்யூ should go to the income tax expenditure account. So you need to understand these are the revenues first of all. Apart from that, already we have studied the capital and revenue transaction அப்படிங்கிற டைட்டில்ல பார்த்தோம். அதுலயே சில டிரான்சாக்ஷன் வந்து கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ நம்ம படிச்சிருப்போம். அந்த லாஜிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல கேபிட்டல் ரெவென்யூ சம்பந்தப்பட்டதா இருந்தால் எங்க போகணும் அப்படின்ட்டு. நீங்க ஆரம்பத்தில் ஏதாவது அசெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க that will be appearing here assets account, opening statement and liabilities here. By tallying this you will get what? You will get capital fund or general fund. Capital fund or general fund. Capital சொல்ல மாட்டோம், capital fund. ஏன்னா இது பொது சொத்து, எல்லாத்துக்கும் உள்ள சொத்து. இது பேலன்ஸ் ஃபிகரா இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. சப்போஸ் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் அல்லது பேலன்ஸ் ஷீட்டும் கொடுத்துறாங்க, இந்த கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்க we no need to prepare that. And on tallying the income and expenditure, the balance may be either surplus or deficit. Okay, surplus or deficit. Surplus இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா the opening capital fund இருக்கு இல்லையா, அந்த capital fundல கொண்டு போய் இந்த surplus நீங்க ஆட் பண்ணிக்கணும். Surplus is nothing but income is over than the expenditure அப்படின்னு சொல்லலாம். That will be addable here. Deficits இருந்தா நீங்க subtract பண்ணிக்கலாம். This is addable. Okay. Apart from that, the other assets and liabilities will appear in the closing balance sheet as it is. Is that okay? This is the main structure that you have to understand. Assets and liabilities. Okay. Now, predominant type நீங்க வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படி சொன்னாக்க, let's see the thing what you have to learn here. Non-profit organization. We have the outstanding or advance and prepaid இது மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். Let's say I'm going to explain this one now. அதாவது எக்ஸ்பென்சஸ் பெய்ட், நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுப்பாங்கன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப பேமெண்ட்டை பத்தி பார்க்கலாம். பேமெண்ட்டை பத்தி பார்க்கும்போது ஓகே, expenses paid ன்னு சொல்றேன். expenses paid, come on tell me, இது நாமினல் அக்கவுண்டா எதுல வரணும்? இது where this will come? expenses paid அப்படிங்கிறது cash bookல payment sideல போகணும். it should go to the payment side of the cash book. இந்த வருஷம் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படி சொன்னாக்க that should be addable. ஏன் இதெல்லாம் நம்ம என்ட்ரியாவே பார்த்துட்டோம் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல. So that you can incorporate here. Outstanding expenses அப்படிங்கிறது liabilities. So liabilities opening or closing either current year na it's a closing. So closing liabilities ஆக நம்ம ட்ரீட் பண்ணோம். And subtract if there is any prepaid expenses in the current year, அதை subtract பண்ணிக்கணும். Any amount you paid in advance is an asset that will appear in the asset side of the closing balance sheet. So closing asset. And see, ஒரு என்ட்ரி கூட போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு என்ட்ரியும் போட்டிருக்க மாட்டாங்கன்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அப்படியே ராவா நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஓப்பனிங்ல அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா அது இந்த வருஷம் பேமெண்ட் இருக்கும் இல்லையா, தட் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் நவ் ஒன்லி. See, நார்மலா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நீங்க போடும்போது ஃபார் ட்ரேடிங் கன்சர்ன் we need to correct only the closing outstanding and closing prepaid, not the opening. But in case of trust, club, society இது மாதிரி வந்துச்சு அப்படி சொன்னாக்க அவங்க ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. போன வருஷம் நீங்க அக்கௌண்ட்ஸ் போட்டு கையில கொடுத்துருப்பீங்களே அவுட்ஸ்டாண்டிங்னா அது அப்படியே நம்ம கிட்ட வந்துடும்.
அப்ப ப்ரீவியஸ் இயர்ல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறது இந்த வருஷம் அது பேமெண்ட் ஆயிருக்கும், ஆனா அது இந்த வருஷத்தோட செலவு இல்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். So I am going to subtract this minus outstanding of the previous year paid in this year. பேமெண்ட் ஆகாம இருக்கிறது கிடையாது. ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்து எவ்வளவு இந்த வருஷம் பேமெண்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர்ல அவுட்ஸ்டாண்டிங் 10,000 ரூபாய், இந்த வருஷம் அதுல இருந்து பேமெண்ட் பண்ணது 8,000 ரூபாய். அப்ப நம்ம எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்? 8,000 only, not the 10,000. அப்ப balance 2,000. The balance 2,000 again will go to the balance sheet of the closing balance sheet போய்டும். 10,000 ரூபாய் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல இருந்த அவுட்ஸ்டாண்டிங் இந்த வருஷம் 8,000 ரூபாய் பே பண்ணி இருக்காங்க. இந்த 2,000 ஆட்டோமேட்டிக்கா ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் தான் பேலன்ஸ் ஷீட்ல போய்டும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல. The 8,000 only will be adjusted in this expenses. Then you have to add the prepaid of the previous year. This outstanding appears in the opening balance sheet la liability side la appear ஆயிருக்கும். இப்போ இந்த prepaid of the previous year இந்த opening balance sheet la asset side la இருக்கும். Ultimate value what you get here, you know, this is the actual expenses going to be debited in the P&L account. இதுதான் உங்களுடைய expenses. Income and expenditure account la expenses side la போடணும். இந்த பேமெண்ட் பத்தி நான் பேசினது ஒரு ஃபார்மேட்ல கொடுத்திருக்கிற இந்த ஃபார்மேட் போதுமானது. பட் பெட்டர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஜர்னல் என்ட்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி வே ஆஃப் பிரசன்டேஷன். லெட்ஜர் தெரிஞ்சுக்கணும், ஜர்னல் என்ட்ரி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் ஃபார்மேட் நான் கொடுத்திருக்கிறேன் அந்த போட்ட போதுமானது. ஏன்னா எக்ஸாம்ல சில சமயம் ஜர்னல் என்ட்ரி கேட்கலாம், சில சமயம் லெட்ஜர் மட்டும் கேட்கலாம், சில சமயம் காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன்ல எனக்கு மொத்தமா சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து ஜர்னல் என்ட்ரி லெட்ஜர்லாம் போட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியது இல்லை. டேட்டா இந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So you have to understand the passing the journal entry and then preparing the ledger as well as later on how to handle that directly in the format. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஒரே சமக்கு. In the next lecture we will see the journal entry as well as ledger. Now I just gave the format here. இது பேமெண்ட்டுக்கானது. receipt இருக்கலாம் இல்லையா சார்? ஆமா. அப்ப அதுக்கான ஃபார்மேட் எப்படி இருக்கும்? in case of receipts. Right. In case of receipts, subscription received இருக்கலாம், any other income received இருக்கலாம். Understand that subscription received இது எங்க இருக்கும்? Subscription received will appear in which side? Receipt side of the receipts and payment account. Okay, cash bookல இருக்கும். cash book னு சொல்ல மாட்டோம், receipts and paymentல இருக்கும். and இதுல அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் ஆட் பேக் பண்ணுங்க. அவுட்ஸ்டாண்டிங்னா அக்ரூ ஆயிடுச்சு, எனக்கு வரல, கரண்ட் இயரோட இது ஆட் பேக் பண்ணுங்க. எனக்கு வர வேண்டிய வருமானம் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க that is an asset that too appears in the asset side of the balance sheet. எந்த balance sheet? closing balance sheet. and minus advance in the current yearல advance கொடுத்துட்டாங்க அடுத்த வருஷத்துக்கு எது அப்படி சொன்னாக்க income I received in advance, I am supposed to render the service to him later, so I am liable. so this is a liability. எந்த வருஷத்துல இது? closing liability minus outstanding of the previous year will be taken. போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருந்தால் அது இந்த வருஷம் பணம் கொடுத்திருப்பாங்க, ஆனா அது இந்த வருஷத்தோட இன்கம் கிடையாது, போன வருஷத்தோட இன்கம். இந்த வருஷம் அந்த பணத்துல இருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், அதனால மைனஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும்போது இது அசெட் எந்த வருஷம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல. சோ ஓப்பனிங் அசெட்டாக இருந்திருக்கணும். outstanding of the previous year received only will be recorded. எது? received only. இங்க எப்படி நமக்கு paid only recordedோ அது மாதிரி received. previous yearல outstanding 10,000 ரூபாய் இருக்கு, இந்த வருஷம் அதுல 8,000 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8,000 போடுங்க, இன்னும் 2,000 still outstanding இருக்கும், அது closing balance sheetல asset sideல போயிடும். then next being add prepaid of the previous year. okay, that should be addable. this is ஓப்பனிங் liability. போன வருஷம் அது நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம்னா இந்த வருஷம் ஐ எம் லைபிள் ஃபார் தட். இந்த வருஷம் நான் பணம் வாங்கினதுல இருக்காது, அதனால இது இந்த வருஷத்தோட இன்கம் அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிறேன். அல்டிமேட் வேல்யூ வாட் யூ கெட் இஸ் த ரியல் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம். திஸ் வில் கோ டு தி இன்கம் சைட். ஸோ இன்கம் சம்பந்தப்பட்ட காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தா பேமெண்ட் அண்ட் ரெசிட்ஸ். எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸை கொடுத்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்கன்னா நீங்கள் ட்ரையல் பேலன்ஸில் எக்ஸ்பென்சஸ் பெய்டு அதில் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்சஸ்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுடலாம்.
ஆனா ஒரு முறை எக்ஸாம்ல என்ன கேட்டாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் பேலன்ஸ் ஷீட்லையும் கொடுத்துட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரைட்ஸும் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டான். அதை போடு அப்படின்றாங்க. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு எவ்வளவு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் எக்ஸ்பென்சஸ் சொல்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல 1000 rupees இருக்கு. நான் இங்க எவ்வளவு வரும் சார்? இந்த எக்ஸ்பென்சஸ் 1000 இருக்குல்ல, பேமெண்ட் சைட்ல எவ்வளவு இருக்கணும்? ரெவன்யூ பேமெண்ட் இங்க எவ்வளவு வரணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த வேல்யூவை போட்டு ரிவர்ஸ்ல பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு இந்த நம்பரை கண்டுபிடிச்சு இங்க போடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முறை எக்ஸாம்ல போட்டிருக்கிற நம்ம வழக்குப்படி என்ன பண்ணியிருக்கிறோம், எக்ஸ்பென்சஸ் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு போற அதே ஃபார்மேட்ல போட்டுட்டு உல்டாவா ஆன்சர் போட்டு வந்துட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர். ஸோ பி டபுள் காஷியஸ். இஸ் இட் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் ரியலி ஃபார் த பீரியட்? எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பீரியட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரணும். உண்மையுமே the payment made will go to the receipts and payment. Will go to the receipts and payment. உல்டாவா யோசிக்க தெரியணும். ஸோ அது மாதிரி பேமெண்ட்டும் ரெசிப்ட்ஸ் சம்பந்தப்பட்டதும் பார்த்துட்டோம். ஆனா இந்த ட்ரஸ்ட் எல்லாம் வரும்போது குட்டி குட்டியா சில ஐட்டங்கள்லாம் இருக்கும், ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாக்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? ரைட். ஸோ ஸ்டாக் சம்பந்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது கவனிங்க, நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமானது என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக்ஸ் லைக் ஸ்டேஷனரி மாதிரி இருக்கும். இது வந்து என்னது ஓப்பனிங் ஸ்டாக் அசெட் எங்க இருக்கும்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல இருக்கும். பிளஸ் பர்ச்சேசஸ் வந்து என்னதுப்பா? பர்ச்சேசஸ் வந்து இன்கமா எக்ஸ்பென்சஸா? ரியல் அக்கௌண்டா நாமினல் அக்கௌண்டா? பர்ச்சேசஸ் ரியலா நாமினலா? ரியல் அக்கௌண்ட் பார்த்தோமா இல்லையா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ஸ்டாக்கை பத்தி நான் டீடைலா பேசியிருக்கிறேன், அங்க போய் ரெஃபர் பண்ணுங்க. பர்ச்சேசஸ் இஸ் a ரியல் அக்கௌண்ட். அதுல ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு தட் இஸ் கால்ட் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ், ஆல்சோ கன்சிடர் as expenses debited in the P&L account or trading account. அது மாதிரி பர்ச்சேசஸ் வந்து ரியல், ஏன்னா இன்னும் விற்கல, இன்னும் கன்சியூம் பண்ணல. நீங்க வாங்கினது வித்துட்டீங்கன்னா அது வந்து நாமினல், வாங்கினது கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா நாமினல். வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னா அது வந்து எக்ஸ்பென்ஸா மாறல இன்னும். ஸோ தட் மே பி யூஸ்ட் இன் நெக்ஸ்ட் இயர்னா அது ரியல் அக்கௌண்டா நம்ம ட்ரீட் பண்றது பெட்டர். ஆனா பர்ச்சேசஸ் வரும்போது இது எங்க போகணும்? கமான் டெல் மீ, வேர் வில் இட் கோ? எங்க போகும்? எந்த புக்ல போகும்? ஸ்பீட் அப் பண்ணுங்க. எங்க போகணும்? பேமெண்ட்ல போகலாம். பேமெண்ட்ல போகலன்னா எங்க போகும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எங்க போகணும்? பர்ச்சேஸ்க்கு என்ன என்ட்ரி சொல்லுங்க? What is the entry for purchases? Purchases are going to be cash இல்லனா பேங்க் இல்லனா திரும்ப கேஷ். மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருங்க. கேஷும் பேங்க் இல்லனா சப்ளையர் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட்டர்ஸ், கிரெடிட் டிரான்சாக்ஷன் இட் வில் கோ டு த கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ அப்போ இது வந்து நம்ம கரண்ட்லி where will it appear அப்படின்னா பேமெண்ட் சைட் ஆஃப் த கேஷ் புக். இன் கேஸ் ஆஃப் கேஷ் பர்ச்சேசஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் இருந்தால் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல போயிடணும். மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் த க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த க்ளோசிங் ஸ்டாக் எங்க போயிடும்? இட்ஸ் an asset. that to க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல இருக்கும். அல்டிமேட் வேல்யூ வாட் யூ கெட் யூ நோ, இது பேர் என்னது? மெட்டீரியல் கன்சியூம்டு. ஓகே, மெட்டீரியல் கன்சியூம் பண்ணது உண்மையிலுமே உங்களோட எக்ஸ்பென்சஸ், இதுதான் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ல போயிடும். திஸ் இஸ் ரிலேட்டட் டு எனி இன்வென்ட்ரி கன்சியூமபிள்ஸ், எனி இன்வென்ட்ரிஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் சம் மிஸ்ஸிங் டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு ப்ரிப்பேர் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட். அசெட்ஸ் ஆரம்பத்தில் 1,00,000 ரூபாய் இருந்துச்சு, இயர்லாம் 60,000 ரூபாய் இருந்துச்சு. அது எப்படி குறைஞ்சது? மேபி சேல்ஸா இருக்கலாம், சேல்ஸ்ல லாஸ் ஆன் சேல்ஸ் இருக்கலாம். பர்ச்சேஸும் பண்ணியிருக்கிறோம், குறைஞ்சிருக்குன்னா அது டெப்ரிசியேஷனாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம் அண்ட் சேல். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்கணும். தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அக்கவுண்டிங் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட்.